12ஆம் வகுப்பு படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு 17 வயதில் என்னை மணமுடித்து 32 ஆண்டுகள் வாழ்ந்து 49 வயது முடியும் நேரத்தில் என்னை தனி மனிதனாக தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டாள். அவளுடைய முழு ஒத்துழைப்பு, வாழ விரும்பி நடத்திய போராட்டம், மருத்துவர்களின் முயற்சி, இத்தனையும் மீறி இன்னும் வளர்ந்து நிற்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய் ஒன்று எல்லோரையும் தோற்கடித்துவிட்டு அவளை கொண்டு போய்விட்டது. இதனால் வரை என் வாழ்வில் கடந்த காலத்தில் நான் செய்ய தவறிய எதையும் எண்ணி வருந்தியதே இல்லை. காரணம், எல்லாம் தெரிந்தே தெளிந்தே செய்ததுதான். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும், வசந்தம் எட்டி பார்க்காத ஆரம்ப காலத்திலும், வளம் குறைந்திருந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு என்னோடு வாழ்ந்தவள் அவள். பொன் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு புன்னைகோடு மட்டும் வலம் வந்த நாட்கள் உண்டு. அரசியல் வெப்பம் தகித்த போதும், தனி மனித வாழ்வின் துன்பங்கள் சூழ்ந்த போதும் என் அருகே ஆறுதலாய் ஆதரவாய் இருந்தவள். எந்த நிலையிலும் தலை தாழ்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற என் குணத்திற்கு இயைந்து நடந்தவள். சுயமரியாதையை காப்பதில் என்னையும் தாண்டி நின்றவள். 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் இடைத்தேர்தல் பணி, பிரச்சார பணி, போராட்டங்கள் என்று அவள் அருகே இருக்காமல் சுற்றி கொண்டிருந்த போது சிறிதும் முகம் சுளிக்காதவள். 1982 செப்டம்பர் 15 முரசொலியில் என் கண்கள் உன்னை தேடுகின்றன என்று தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம் உங்களுக்காகவே என சொல்லி, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் என்னை பெரியகுளம் இடைத்தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு செப்டம்பர் 17 குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து 19ஆம் நாள் நான் பார்க்க வந்தபோது சிறிதும் முகம் சுளிக்காமல் 1 மணி நேரத்திலேயே என்னை மீண்டும் தேர்தல் களம் அனுப்பி வைத்த கற்பனை செய்ய முடியாத குணம் கொண்ட குலமகள். பொது வாழ்க்கையில் நான் நெறி பெறாமல் நடப்பதற்கு பெரிதும் துணையாய், ஊக்கமாய், பக்கபலமாய் இருந்தவள். பண்டிகைகளும் திருநாள்களும் கோலாகலமாய் கூட்டங்கூட்டமாய் கொண்டாடுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் காட்டும் ஆர்வமும் அளவிடற்கரியவை. இத்தனை கருத்துக்களை அவள் மீது நான் கொண்டிருந்ததை ஒரு நாளும் வாய்விட்டு வார்த்தையில் சொல்லியதில்லை. ஆண் செருக்கு என்பார்கள், நிச்சயமாக அது இல்லை. இருந்திருந்தால் இந்த உறுத்தல் வந்திருக்காது. நேரம் இல்லை என்பார்கள், பொய். 32 ஆண்டுகளில் 10 நிமிடம் கூடவா கிடைக்காமல் போயிருக்கும். தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்றால் மொழி எதற்கு? மொழியின் வழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் எதற்கு? பேசுவதற்குத்தானே, உணர்த்துவதற்குத்தானே. ஒரு சொல் 1000 புரிய வைக்குமே. காலங்கடந்து பயன்படுத்தினால் பயனற்று போவது பதார்த்தங்கள் மட்டுமா? வார்த்தைகளும் தானே. சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் மன்னிப்பு, நன்றி, காதல் என்ற எந்த